கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தம்மைத்தாமே வெறுமையாக்குவது என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையாருக்கு கிறிஸ்துவே நமக்கு உதாரணமாகவும் மாதிரியாகவும் இருக்கிறார் என்றும், கிறிஸ்து நமக்காக செய்த மகத்தான காரியங்களை பற்றியும் எடுத்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், தேவனோடு கூட இருந்தவர், தேவனாகவே இருந்தவர், சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனாலும் நம்மை மீட்டு ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக ஒன்றும் இல்லாதவர் போல மனிதனாக பிறந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்ததை பார்க்கும்போது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்கிறவர்களாகிய நாமும் சுயத்தை வெறுத்து நம்மை நாமே வெறுமையாக்கி கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதமான காரியங்களை நடப்பிப்பார், பயன்படுத்துவார். நம்மை முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்மை நாமே வெறுமையாக்குகிறோம். நம்மை வெறுமையாக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமை, பெலன், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி வல்லமையாக நம்மை பயன்படுத்துவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீரே உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்பும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.